ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் கீர்த்திகா ராஜசேகரன். நானும் நம்ம ஊர் கோவை தாங்க. அதனால கொங்கு தமிழில் வரலன்னு கோச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 20 days கம்ப்ளீட் ஆகுதுங்க. இந்த 20 daysல நமக்கு மோர் தென் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி நம்மளோட ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்மளோட பர்ஸில் தான் வச்சுருப்போம். உங்களில் யாராச்சும் பர்ஸை வீட்டில் இது வரைக்கும் வச்சுட்டு போய் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் போலீஸ்கிட்ட மாட்டிருக்கீங்களா? அப்படி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. எனக்கு கூட இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. நான் கூட நிறைய வாட்டி என் பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட என் செல்ஃபோன் இல்லாமல் நான் இருந்ததே கிடையாது. எப்போவுமே என்னோடய மொபைல் ஃபோன் என் கையிலேயே தான் இருக்கும். நீங்களும் கூட உங்களோட மொபைல் இல்லாமல் இருந்திருக்க மாட்டீங்க, கரெக்டா? நம்ம மொபைல் ஃபோனையே நம்ம ஒரு டிஜிட்டல் லாக்கரை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற ஆப் பேர் தான் டிஜிலாக்கர். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இது ஒரு மொபைல் லாக்கர். இந்த லாக்கரை யூஸ் பண்ணி நம்மளோட ஐடி ப்ரூஃப் ஆர் டாக்குமெண்ட்டை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ், அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இது மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை போலவே உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது மார்க் ஷீட், சர்டிஃபிகேட்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதையெல்லாம் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி, ரொம்ப நேரம் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் என்னோட ஆப் ஸ்டோர் போயிட்டு இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டு மொபைல்லையுமே கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் பற்றி மட்டும்தான் என்னோட வீடியோவில் போடுறேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஐடியெல்லாம் இதில் அப்லோட் பண்ணலாமா, இது சேஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் கொஷின் வரலாம். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நம்மளோட கவர்மெண்ட் தாங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தவித பயமும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்னால் நமக்கு என்னடா யூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஒரே ஒரு குட்டி எக்ஸாம்பிளுங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக அவசரமாக நீங்கள் ட்ரைவ் பண்ண கிளம்பலாம். அப்படி கிளம்பும்போது உங்களோட பர்ஸை நீங்கள் வீட்டிலையே மறந்து வச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா உங்களோட பர்ஸ் மிஸ் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு டிராஃபிக் போலீஸ்கிட்ட நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் இருக்கிற உங்களோட டிரைவிங் லைசன்ஸை மட்டும் நீங்கள் காட்டினாலே போதும். இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு டிஜிட்டல் டாக்குமெண்ட் அப்படின்றனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ பார்க்கலாம். இது ஈஸியான சேஃபான ஒரு டாக்குமெண்ட் வாலெட். அப்புறம் இதில் இஷ்யூ பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஐடி ஆக்ட் படி வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ட்ராவல் பேப்பர்லெஸ் அண்ட் ஹேசல் ஃப்ரீ. உங்களோட ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் இல்லாமலேயே ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ எங்கே வேணாலும் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஃபைனலாக இந்த ஆப்போட மெயின் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கவர்மெண்ட் அப்ளிகேஷனோடையும் இது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டைரெக்டாக அந்த இஷ்யூவரோட கனெக்ட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததும் இது நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்குது. நான் அலோவ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். ஆக்சஸ் டிஜிலாக்கர் அதை கிளிக் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் எல்லா அப்ளிகேஷன் மாதிரியும் இதுலேயும் நமக்கு சைன்இன் அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஆப் நீங்கள் சைன்அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சைன்இன் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. புது யூஸராக இருந்தால் கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்ததுமே பேசிக்கான சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், அப்புறம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கான 6 digit செக்யூரிட்டி பின், இமெயில் ஐடி, ஃபைனலாக உங்களோட ஆதார் நம்பர். இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணாலே போதும். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறேன். என்னோடய நேம் என்டர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எக்ஸாக்டாக உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தோட மேட்ச் ஆகணும்.
அப்படி மேட்ச் ஆனால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அடுத்ததாக ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நியூமரிக்கில் ஒரு 6 டிஜிட் பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களோட 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு இந்த சப்மிட் பட்டன் கொடுக்கும்போது உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு இந்த சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் இல்லை மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண அந்த 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை இங்கே என்டர் பண்ணணும். அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்க சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணதுமே உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஃபைனலாக சப்மிட் கொடுத்ததுமே உங்களோட டிஜிலாக்கர் ஓப்பன் ஆகிடும். இதுதான் இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட் இஷ்யூவர்ஸுமே இதில் லிங்க் ஆகிருப்பாங்க. நமக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்டை நம்மளோட டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதில் புல் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் கேட்டகரி வைஸ் நமக்கு டாக்குமெண்ட் இஷ்யூவர்ஸ் இருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த், இது மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட மெனு பார் பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ். இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ்னால் கவர்மெண்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸை புல் பண்ணிக்கலாம். அப்லோடு டாக்குமெண்ட்ஸ்னால் உங்கள் மொபைல் கேமரா யூஸ் பண்ணி நீங்களே ஏதாவது டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே நமக்கு ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த இஷ்யூவர் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். வண்டி ரிலேட்டடான டாக்குமெண்ட், அதாவது டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, டேக்ஸு, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே நம்ம புல் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடது. உங்களோட பேன் கார்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் புல் பண்ணிக்கலாம். இதை போலவே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணுங்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் இந்த ஒரே அப்ளிகேஷனில் நம்ம புல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரிலேட்டடாக யூஏஎன் கார்டு, பென்ஷன் சர்டிஃபிகேட், ஸ்கீம் சர்டிஃபிகேட், இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணதுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக அந்தந்த டாக்குமெண்ட் இஷ்யூவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபைன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் கொடுத்ததுமே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் வந்து புல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. இதுலேயும் நிறைய டைப் ஆஃப் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட், அதாவது கிளாஸ் 10th and 12th மார்க் ஷீட்ஸையும் வந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். ஃபைனலாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸும் இதில் இருக்குது. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அப்புறமா இன்னும் கூட சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த், அதர்ஸ். நான் ஆல்ரெடி இந்த டிஜிலாக்கர் யூஸ் பண்ணுறனால என்னோடய சில ஐடி ப்ரூஃப் அண்ட் டாக்குமெண்ட்ஸை ஏற்கனவே இதில் புல் பண்ணி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கீழே இருக்க இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேனோ அது இங்கே காட்டும். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் பேன் கார்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஆதார் கார்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நான் இப்போ பப்ளிக்காக இதை காட்ட முடியாதுங்கிறனால இதை நான் மாஸ்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ். ஸோ எக்ஸாக்டாக நம்ம ஐடி ப்ரூஃபில் இருக்க மாதிரியே எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அண்ட் பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்ட்னால் இதில் பேன் கார்டு இருக்கும். இப்போது நான் இதில் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ஆட் பண்ணலான்னு காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பேன் கார்டை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். நம்ம இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே ஆதார் நம்பர் கொடுத்ததுனால நம்மளோட ஆதார் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே புல் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா நம்ம சர்ச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டோட நம்பர் இங்கே கொடுக்கணும். இப்போ நம்ம பேன் கார்டை சர்ச் பண்ண போகிறனால பேன் கார்டோட நம்பர் அண்ட் பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அந்த நேமை எக்ஸாக்டாக இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும்.
கரெக்டான பேன் நம்பர் அண்ட் நேம் என்டர் பண்ணதும் கீழே இருக்க இந்த செக் பாக்ஸையும் செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட டாக்குமெண்ட்ஸை நம்ம பெர்மிஷனோட தான் டிஜிலாக்கர் வந்து புல் பண்ணுறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். கடைசியாக கீழே இருக்க கெட் டாக்குமெண்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொடுத்ததுமே ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களோட ரெக்வெஸ்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு போயிட்டு உங்களோட பேன் கார்டை வந்து இந்த டிஜிலாக்கரில் ஆட் பண்ணிவிடும். என்னோடது இப்போது ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்மளோட பேன் கார்டு டிஜிட்டலாக நம்ம லாக்கரில் ஆட் ஆகிடுச்சு. லோடான டாக்குமெண்ட் பக்கத்தில் இருக்க இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக வியூ பண்ணிக்கலாம், வேறு ஒரு அப்ளிகேஷனுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது நான் வியூ பிடிஎஃப் ஆப்ஷன் கொடுக்குறேன். எல்லா டாக்குமெண்ட்டுமே நமக்கு கீழே டிஜிலாக்கர் வெரிஃபைடுன்னு இருக்கும். பேக் வந்துட்டு மெனு ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க ஒரு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் ஒரு டாக்குமெண்ட்டை உங்கள் கேமரா மூலமாக பிக் எடுத்து அதையும் நீங்கள் இந்த லாக்கரில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸையும் இந்த ஒரு லாக்கரில் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் ஆல்மோஸ்ட் எல்லா டாக்குமெண்ட் இஷ்யூஸும் இருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இதை போலவே இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஆப்போட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் டு டெக்கி கீக்கி.